நான் போனேன். வெளியில வர எப்படி மழை பெய்யுது பாத்தீங்களா? புண்ணியவதி காலை தூக்கி வச்சா புண்ணிய தெய்வம். அடிக்குது. நான் கால் எடுத்து மட்டும் வச்சேன்னா சட்ட 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 சட்டன்னு அடிக்கும். நீங்க கால் எடுத்து வச்சிட்டீங்களா? ஆமா. இன்னி வந்த மழையும் போயிடும். ஆனா உன்னையெல்லாம் உனக்கெல்லாம் புள்ளைய கொடுத்து நான் மருமையனும் கட்டிட்டு வந்து மாமனார் கூப்பிடாரு வருங்க. வந்த மழையும் போயிடுச்சா? அரே அப்பா போயிருமா? நீ மட்டும் மாமனார் என்னை கல்யாணம் கொண்டு போய் வச்சு கட்டி உன் வீட்டுல வச்சேன்னு வச்சுக்க, குடும்பம் அப்படி இருக்கும். ஏத்தா அத்தா என்ன ரொம்ப சலிப்பா சொல்றேன், நல்லாத்தான் இழுக்குன்னு. நான் வந்தேன்னு வச்சுக்க யாவும் குடும்பம் ஓஹோன்னு வரும். உங்களை கட்டிட்டு நல்லா வாழலாமா? அத்தா ஏன் என்னை உங்களுக்கு பிடிக்கலையாக்கும்? ஏத்தா உங்களை கட்டிட்டு போனா அவன் ரோட்ல தான் திரியணும். முன்னாடி முன்னாடி தள்ளி வாங்க. யூடியூப் இங்க தள்ளி வந்துருங்க. ஏன் என்னை உங்களுக்கு பிடிக்கலையாக்கும்? பிடிக்கலையா? என்னைய பிடிக்கலைன்னா உனக்கு சோத்துல வசதி வச்சிருக்கேன் பாத்துக்க. ஆமா மாமா நீ எனக்கு 59வது 59வது மாமனாரா? ஏ மாமனாரே, நான் அழகா இருக்கேனா? நான் அழகா இருக்கேனா? என்னை பிடிச்சிருக்கா? நல்லா இல்லையா? நல்லா இல்லையா? 58 பேர் ஜுடுவாட்டில் இருக்காங்க. 59வது தான் நீ கூட என் முகர கட்டைய பிடிக்கலன்ட்ட. அப்படி இருக்கிறேன் போல இருக்கு நான். சரி இருக்கட்டும். நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, எல்லாம் திணைக்காட்டு காவல் போகிறோம். வள்ளியோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இருக்கட்டும். வள்ளி அப்பா இருக்காருல்ல, அப்பா அவர் என்கிட்ட வந்தாரு. உங்ககிட்ட வந்தாரா? அவரே விடலையா? அவரே விடலையா? ஏன் நீ வேற? அவர் 60. வள்ளியம்மா அப்பா வந்து எனக்கு மாமனார். சரி. வள்ளியம்மா வந்து எனக்கு என்ன வேணும் தெரியுங்களா? என்ன வேணும்? நாத்தனார். நாத்தனார் எப்படி? நாத்தனார் எப்படி வேணும் உங்களுக்கு? அவர் வந்து என்னை ஏத்துனாருன்னா, தாலியை ஏத்துனாருன்னா நான் நாத்தனார். யாரு அவரு? அவர் பேரை சொல்லக்கூடாதியா மாமா. அவருன்னு எங்கிட்ட அவுக்குறது ஆளுகளா இருக்காங்க. சி அதவுக்க சொல்ல, என் புருஷன் என் மாமே நான் கட்டிக்க போறவரு. பேர் இல்லையா? இருக்காரு. எத்தனாவது? அவருதான் நடுவுல உள்ளவரு. நடுவுலவரா? வீரத்தேவை. அப்ப நடுவுல உள்ளவரு தான் உங்களுக்கு பிடிக்கும்? ஆமா. சரி, நான் காட்டுக்கு வந்துட்டேன்ல. சரி, காட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லணும். எனக்கு அப்படியே கட்டுப்புண்டாயிடுச்சு. எதுக்கு? ஆமா, சின்ன பிள்ளைல போய் காட்டு போ காவல் பண்ண சொன்னா கடுப்பாக என்ன செய்யும்? ஆமா, பொம்பளை பிள்ளைல காட்டு போன்னு சொல்லாமா? வேற பொழப்புள்ள. சரி இருந்தாலும் பரவாயில்ல, காட்டுக்கு போக சொல்லிட்டாரு. உங்களை பார்த்தா காட்டுக்கு போற மாதிரி தெரியலையே. அப்புறம் என்ன போதுமே தெரியுது? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்த மாதிரில தெரியுது. நீங்க தான் மாப்பிளையா? இல்ல, இவர்தான் மாப்பிள்ளை. பாலுச்சம்ப காணான்ற உன்னை மாமனாரா தான் ஏத்துக்கலாம்னு நினைச்சியா? ஆனா நீ வீடு நல்லா இருக்குமான்னு கேட்டீல்ல, உன்னை நான் புருஷனா கட்டி ஏத்தா பாலுச்சம்ப காணான்னு கேக்குறாரு. பாலுச்சம்ப காணாமா? செம்பு உள்ள போயிடுச்சு. காணாமா? உனக்கு பால் ஊத்தணுமா? சரி சரி போலாம், முடிங்க காதல் பண்ணலாம். குயில் பாட்டு வந்ததென இளமானே, அத கேட்டு செல்வதென்ன மனம்தானே, இன்று வந்த இன்பம் என்னவோ அது கண்டு கண்டு நெஞ்சம் பொங்குதோ. குயிலே போ போ இனி நான் தானே, இனி ஒன்றாகம் இங்கு நான் தானே. குயில் பாட்டு வந்ததென்ன இளமானே, அத கேட்டு செல்வதென்ன மனதானே, இன்று வந்து இன்னும் என்னவோ அது கண்டு கண்டு நெஞ்சம் பொங்குதோ. குயிலே போ போ இனி நான் தானே, இனி ஒன்றாகம் அது என்றாகும். குயில் பாட்டு
எல்லாரும் போயிட்டீங்கன்னா எப்படி நாடகம் நடத்துறது? மழை வருமா? இதெல்லாம் மழை குஞ்சு. எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் என்னத்தான் இங்கே எல்லாரும் கிளம்பி போயிட்டாலும் இங்கே பப்பு டான்ஸ் வந்தாச்சு, வள்ளியம்மா வந்தாச்சு, எங்களுக்கு முடிஞ்சு போச்சு. 47,000 முடிஞ்சு போச்சு. ஆமாம், விட்டுருவாம்மா, எங்களுக்கு முடிஞ்சாச்சு. பார்த்தாலும் சரி பார்க்காடையும் சரி. வராது மாமா, வராது. என்ன அப்படி தெய்வம் வந்திருக்கேன். ஆமா, ஒழுக்கத்தின் சிகரம் கண்ணகியின் அடுத்த வாரிசே நான் தான். எனக்காக எங்க மதுரையில செலவைக்கிறேன்னு இருக்காங்க தெரியுமா? நான் எல்லாம் காலை எடுத்து வச்சிருக்கேனே. ஒழுக்கமா உட்காந்துக்க, பாவடை தூக்கி போட்டு மூடி போடுவேன். இந்த மலையில 50 பேர் எழுந்து போயிட்டாக்க, நீ எந்திரிச்சு போகாம உட்காந்துக்க பாரு. இங்கிட்டு வந்து ஏறி உட்காரு. மலையில நினைச்சாத மாமா. அங்க உக்காரு. எங்க உக்காரு? ஏன் எந்திரிக்கல? எந்திரிச்சாதான் நீ ஏதாவது பண்ணிருப்பிய. உனக்கு எந்திரிக்காதனால தானே. அங்க உட்காரு. எங்க இங்க இதுல உட்கார. ஆமா, இதுல உட்கார சொல்றேன். அங்க இதுல ஏறி உட்காந்து என்ன பண்ண போற? கேரு மாமா, ஒழுக்கமா அங்க வந்து உட்காந்துக்க. ஆமா, சரி போலாமா? லவ் பண்ணுவோமா? போலாமா? நீ ஏதோ ஒரு நோக்கத்துல அலைறியா? வேகமா போலான்ற. ஏங்கத்தா ஏத்தா காட்டுக்கு நீங்க மட்டும் தனியாவா போறீங்க? நில்லு, அவருக்கு பட்டாணி வேணுமான்னு கேக்குற. மாமா பட்டாணி வேணுமா? எலும்பு கடிப்பியா? தனியா போதா? அப்ப நீ துணைக்கு வரியாக்கும். அதேப்பா, துணைக்கு நீங்க வரீங்க, என்ன பண்ணுவீங்க? உங்க அத்தைட்டு தண்ணி பழம் இருக்கு, வாங்கி சாப்பிடு. அங்க கரடி, சிங்கம், புலி எல்லாம் இருக்கான். புலி வந்தா என்ன பண்ணுவீங்க? சிங்கம் புலி எல்லாம் வந்து என்ன பண்ணுவீங்க? புடிச்சிட்டு ஓடிடுவாரா? புளிய தூக்கிட்டு ஓடிட்டாலும் அப்படியே புளி எடுத்து குத்திடுவேன் நீ, கச்சி எடுத்து. ஆமா, சரி விடுங்க. ஆமா, நீங்க மட்டும் தனியாவா போறீங்கன்னு கேட்டேன். இல்லப்பா, காட்டுக்கு போறப்ப ஒரு தோழி எனக்குன்னு வந்திருக்கா. ஓஹோ, உங்களுக்கு அப்பா சொல்லிருக்கா, புதுசா இடத்துக்கு தோழி ஒண்ணு வருது இருக்கா. அவ எல்லாத்தையும் பாத்துக்கோ, எல்லாத்தையும் சமாளிச்சுக்கோ. அப்படியா? அழகி, நான் அழகி. அப்படி ஒரு அழகிய நான் பார்த்தது இல்ல, பேர் அழகி. ஆமா, நானே பார்த்து அசந்து போயிட்டேன்னா அவளை பாத்துக்கங்க. அப்படி ஒரு அழகுப்பா. அப்ப நாங்க இன்னைக்கு தான் பார்க்க போறோம். அவ இடுப்பழக பார்க்கையில, அவ குறுக்கழக பார்க்கையில அப்ப உங்களை விடவா அந்த புள்ள அழகு? அழகு அந்த புள்ள. என்னை விட பாக்குற நீ என்கிட்ட உங்கள மாதிரி லோடர் மாதிரி இருப்பாளா? சுத்தி முத்தி சோழிய ஒழிக்க பாக்குற நாட்டு கட்ட மாதிரி இருப்பாளா, இல்ல உங்க மாதிரி கிரைண்டர் மாதிரி இருக்குமான்னு கேக்குறேன். மருமகனே, நீ ஒழுக்கமா உட்காந்துக்க. மாமனார் கொஞ்சம் கோவக்காரு, யூடியூப் ஏறிட்டு ஓடிட்டு இருக்கு. அங்க 60 தூக்கிட்டு வந்துட போறாரு, பாத்துக்க. வந்தாச்சா? அவளை வர சொல்லுங்க. அந்த மிக்ஸியை வர சொல்லுங்க, கிரைண்டர் போயிட்டு. வாடி செல்லக்குட்டி, தேவதைக்கு நல்ல தேதி வச்சாச்சு, இவ ராவணிக்கு பொழிவு விட்டாச்சு.